வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? பாலியல் வன்கொடுமை. ஆமாங்க, இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம். ஏன்னா இப்போ இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. நம்ம மக்கள் எப்பவுமே ஒரு விஷயம் சாதாரணமாயிடுச்சுன்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்தியாவில் ஒவ்வொரு 16 நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறான். இது நம்ம பலருக்கும் தெரியாது. சரி, இந்த தப்பை எப்படி நிறுத்துறது? கவர்மெண்ட் தான். என்னடா எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆமாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வரதும் சரி, ஒரு சட்டத்தை எடுக்கிறதும் சரி கவர்மெண்ட்னால தான் முடியும். அதனால தான் நான் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறேன். நம்ம நாட்டில் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும். சரி, கவர்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். பப்ளிக் நம்ம என்ன பண்ணோம்? ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணோம், ட்ரெண்ட் பண்ணோம். இதை தவிர்த்து வேற என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணலை. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்குது. பப்ளிக் எல்லாரும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்ததுன்னா முதல்ல அந்த தப்பை தட்டி கேட்க பாருங்க. அந்த தப்புல இருந்து ஒதுங்கி போக பார்க்காதீங்க. அப்படி பண்றதுனால தான் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் வளர்ந்துக்கிட்டே போறாங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லயும் பேரண்ட்ஸ் எல்லாரும் தன்னுடைய பெண் குழந்தைங்க கிட்ட நீ இப்படிதான் வளரணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்குறோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் தன்னுடைய ஆண் பிள்ளைகளிடம் நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஒரு பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை அந்த ஸ்கூலில் படிக்கிற 4 பசங்க சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்காததுனால எவ்வளோ பெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம டெய்லியும் பேசணும். என்னைக்கு அந்த தப்பு நடக்குதோ அன்றைக்கி தான் நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசுவோன்னா அதில் எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஏன்னா அந்த விஷயம் அன்றைக்கே முடிஞ்சிடும். நம்ம டெய்லியும் பேசினாதான் அந்த விஷயத்துக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாருமே தப்பை தட்டி கேட்கணும். தட்டி கேட்போம். நன்றி.